காரமடை அருகே அத்திக்கடவு வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கி வெடித்து இளைஞர் பலியாகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம் ஹரிதாஸ். இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகியிருக்கிறது? மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள காரமடையிலிருந்து பில்லூர் அணைக்கு செல்லும் வழியில் உள்ள சுருண்டை என்னும் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் சஞ்சித், வயது 23 இவருக்கு. இவர் அதே பகுதியில் உள்ள அதற்கு அடுத்து உள்ள மலை கிராமமான குண்டூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த கவின் என்கின்ற முருகேஷ் மற்றும் பாப்பையன் ஆகிய இருவருடன் சேர்ந்து அவர் அங்கிருந்து வனப்பகுதிக்குள், அதாவது அத்திக்கடவு வனப்பகுதிக்குள், பவானி ஆற்றுப்படுகையை ஒட்டியுள்ள வனப்பகுதிக்குள் வேட்டையாடுவதற்காக சென்றனர். அவர்கள் 3 பேரும் அவர்கள் கைத்துப்பாக்கியுடன் எடுத்து சென்று வேட்டையாடி விலங்குகளை சுட்டு வீழ்த்தி அதன் பிறகு அதை எடுத்துக்கொண்டு வந்து உண்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இவர்கள் 3 நாட்டு துப்பாக்கியுடன் வனப்பகுதிக்குள் சென்றுள்ளனர். அப்போது சஞ்சித் மட்டும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்துள்ளார் துப்பாக்கி கொண்டு தாக்கியதில். இது சம்பந்தமாக தற்பொழுது முதல் கட்டமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகியுள்ள 2 பேரையும் விசாரித்து வருகின்றனர். அதே போல அவர்களை பிடிப்பதற்காக தனிப்படையும் அமைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவ இடம் நடைபெற்றது வனத்துறைக்கு உட்பட்ட பகுதி என்பதால் வனத்துறையினரும் இந்த சம்பவத்தில் தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதற்கு முன்பு வேறு ஏதேனும் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதா? மலை கிராமத்தில் உள்ள வசிப்பவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அதில் யாராவது மாயமாகி உள்ளனரா? அல்லது இவர்கள் 3 பேருக்கும் ஏதாவது பிரச்சனை, வாக்குவாதம் ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக சுட்டு கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் அவரது உடலில் பதிவாகியுள்ள அதாவது தடயவியல் நிபுணர்கள் மூலம் கைரேகைகள் மற்றும் பல்வேறு தரப்பு சாட்சியங்கள், அதே போல சம்பவ இடத்தில் கிடைக்கப்பட்டுள்ள தகவல்கள் போன்ற பல்வேறு கோணங்களிலும் சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது இந்த சஞ்சித் என்பவர் எதிர்பாராத விதமாக நாட்டு துப்பாக்கி வெடித்ததில் இறந்தாரா அல்லது அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலின் காரணமாக சஞ்சித் சுட்டு வீழ்த்தப்பட்டாரா என்பது குறித்து தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 2 பேரும் தற்போது தலைமறைவாகியுள்ளது பெரும் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.